புகழ்பட்ட ஊராட்சிக்கு சொந்தமான இடம் அண்ணாநகர் பகுதி TNUDP பகுதி 1. இந்த அடர் வனக்காடு வந்து ஏற்கனவே இப்பொழுது முடிந்த தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜேம்ஸ் அவர்களால் துவங்கப்பட்டது. இது கடந்த 5 வருட காலமாக இதில் அனைத்து விதமான மரங்களும் கொய்யா, பலா, மா இது போன்ற பல வகைகளும் மற்றும் வேம்பு, புங்கம் இது போன்ற நல்ல சுற்றுச்சூழல் உள்ள மரங்களையும் அடர் வனக்காடு என பெயரிட்டு இதில் தற்காலமாக இந்த 100 நாள் வேலை பணிபுரியும் பணியாளர்கள் இதை திறம்பட செயல்பட்டு இந்த அடர் வனக்காட்டை நல்ல முறையில் பராமரித்து வந்தனர். மியாமிக்கி என்ற ஒரு நிறுவனம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7000 மரங்கள் உள்ளது. 7000 மரம். என்னென்ன மரம் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு? கொடுக்காப்புளி, மாமரம், பலா, முருங்கை, தென்னை, பூவரசன் இது போன்ற பல மரங்களும் இயற்கையான காற்று கிடைப்பதற்கான வசதிகளும் உள்ளன. நீங்க எப்போ வந்து இதுக்குள்ள நீங்க நடந்து போவீங்க? வாக்கிங் எதுவும்? காலை 6 மணி முதல் 9 மணி வரை. இப்ப இதுக்குள்ள போகணும்னா பர்மிஷன் நிறைய கொடுத்துருப்பாரு. ரொம்ப நன்றி, பயங்கரமான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள காடே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு காடு உருவாக்கியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம போறோம். அது மட்டும் இல்லாம கேட்டீங்கன்னா பல விதமான பழங்கள் இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 7000க்கு மேல இந்த காட்டுக்குள்ள மரம் இருக்குன்னு சொல்லி காடே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு காடு உருவாக்கியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம போறோம். வாங்க. ஸோ இது இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ அவரால் தொடக்கப்பட்ட இந்த பிளேஸ் தான். பயங்கரமாக இருக்குது இந்த காடு. இந்த காட்டில் உங்களால் உணர முடியுமா? நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அடர்ந்த காடு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 7000க்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே மரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. காய்ஸ் ஆக்சுவலாக இது வந்து திருவம்பூர் மாவட்டம் நம்ம அண்ணாநகர் பகுதியில் தான் இது இருக்குது. இது நடந்து போகிறதுக்குமே சாலைகள்லாம் அமைச்சிருக்காங்க. இது பாருங்க, 4 வே இந்த சைடில் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர்றது சட்டப்படி குற்றம். ஸோ பர்மிஷன் கேட்டு உள்ளே வாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காடு, மிக பிரம்மாண்டமான காடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டரு ஒரு வே இருக்குது. இந்த சைடில் நேராக போனீங்கன்னா பாருங்கள், வரிசையாக புளியா மரம், பழம், பாம்பு இங்கே இருக்குது. பாம்பு இங்கே இருக்குது. நிறையா இருக்கானே. நிறைய அதிகமாக இருக்கும். ரொம்ப இங்கே இருக்குது. பாம்பு இங்கே இருக்குது. நிறையா இருக்கானே. நிறைய அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிறது மரம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நவாப்பழ மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. அப்படியே வரிசையாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க. பொதுவா நம்ம வந்து திருச்சி அண்ணாநகர்ல தான் இருக்கோமா இல்ல பெங்களூரு தெரியல, அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடமே. மேடையுமே வந்து சூப்பரா அமைச்சிருக்காங்க. இந்த தூண் இந்த தூண் வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கைஸ், ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ வரும். ஏன்னா இதை பத்தி சொல்லணும்னா லென்த்தியா இருக்கு. ஷார்ட்டா சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. பர்மிஷன் இல்லாம தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா சட்டப்படி வந்து தேவையில்லாத இஷ்யூக்கு வந்து உள்ள வருவீங்க. ஸோ தயவு செஞ்சு பெர்மிஷன் கேட்டுட்டு, அதாவது நவல்பட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த இடத்துக்கு உள்ள வாங்க. ஏன்னா தேவையில்லாத பல விஷயம் வந்து தேவையில்லாம நடக்காம இருக்கிறதுக்காக இதை நம்ம சொல்றது. சரிங்களா? இந்த மேடையை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து எனக்கு வந்து தென்னை மரமா பனைமரத்தால ஒரு தூண், 4 தூண் வந்து பாத்தீங்கன்னா பனைமரத்தால வச்சிருக்காங்க. 1 2 3 4 ரொம்ப அழகா இருக்கு அந்த ஷெட். கிட்டத்தட்ட வந்து ஒரு யோகா செய்யறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் இது. இந்த இடம் வந்து யோகா செய்யறதுக்கு பிரம்மாண்டமான ஓப்பன் ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து மீட்டிங் நடக்கலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம். அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். கிராமம் வர்றதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுதான் வந்தேன். இந்த காடு கிட்டத்தட்ட ஒரு 7000 மரம் இருக்கிற ஒரு காடு. இன்னைக்கு நம்ம சின்னதான பிரான்ச்சா தெரியுது. இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு இந்த மரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிக ஜெய்ஜெண்டிக்கா இருக்கும். சோ இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, லைட் இருக்கு, சோலார் லைட் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இவ்வளவு அற்புதமான காடை நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல காடே இல்லாம காடை உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நன்றி, வணக்கம், பாய்.